ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தேவா. ஆடி முடிஞ்சா ஆவணி, அதுக்கு மேலே தெரியலையா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்த டைலாக் சொல்லிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு டைலாக் சொல்லுவேன். அந்த டைலாக்லாம் நீங்கள் எந்த டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு போங்க. இல்லைனா நான் என்ன பண்ணலாம், கிவ்அவே கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பேச போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஒருத்தனை அடிச்சிட்டேன், இன்னொருத்தன் வந்துட்டான், ஓரியன் போட்டுட்டான், ரிவ்யூ பண்ணுறான். நம்ம போய் ஏறி அடிக்கலாம். ஒரு அடி விழுந்துடுச்சு. நான் மூச்சு முட்டி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடலாம் வரும். சரி, இந்த ரவுண்டுக்காக டைலாக் சொல்கிறதா? டீ கடியில் போடுவாங்க பண்ணு. நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு போய் அடித்தோம் ஷார்ட் கன்னு. எப்படியா தின்னுங்கிறட்டு. சரி, இந்த ரவுண்டு முடிய போது இந்த ரவுண்டுக்கான டைலாக் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி ஆடலாம். வாங்க ஏறிடலாம். இங்கே ஒருத்தன் இருக்கான், பார்த்துட்டேன். இங்கே பாருங்க என் கீழே தான் இது. பூச்சி ஓசி கில்லு அடிச்சிட்டான். இன்னொருத்தர் இருக்கான். க்ளோல் சிட்டிங் லெவல்லாம் போடுறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் சீரியஸில் இது வரைக்கும் சிட்டிங் லெவல் போட்டது இல்லை. ஏதோ சில டைம் கை தேவி விழுந்தாதான். அதனால் நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா, நம்ம டீமில் ஒருத்தன் செத்து போயிட்டான். சரி விடுங்க, இப்பயே இந்த டைலாக்கை நான் சொல்கிறேன். அதை நல்லா கேட்டுக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கடலில் ஓட்டுவாங்க போட்டு. நம்ம டீம் ஆளுங்களாம் சரியான பாட்டு. தின்னுக்கிட்டு. சரி, அடுத்த ரவுண்டு நான் இன்னொரு டைலாக் சொல்கிறேன். அடுத்த ரவுண்டு நான் யோசித்து சொல்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இல்லைங்க, யோசிக்கிறேன். என்னங்க பண்ணுறது? சரி, இன்னும் 2 ரவுண்டுக்கான டைலாக்கை நீங்களே யோசிச்சு கமெண்டில் தெரிவிக்க விட்ருங்க. எந்த கமெண்ட்டில் அதிக லைக் வருதோ அந்த கமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். அந்த கமெண்ட்டில் பார்த்து நான் இது பார்த்தீங்கன்னா அந்த எனிமிக்கு நான் சொல்கிறேன். அது அப்படியே அது இல்லாமல் உங்கள் பேர் என்னமோ அது அப்படியே கமெண்டில் எழுதிட்டு அப்படியே அங்கே ஒரு ஹார்ட் மட்டும் ரெட் ஹார்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. இங்கே வந்துட்டான், பார்த்துட்டு மண்டே அடித்து துரத்த வேண்டியதான். ஏன்னா இவனுங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். பாருங்கள், டேமேஜ் வேறு கொடுத்துட்டா அல்லாக்க போட்டேன். க்ளோட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. என் பேர் தேவா இல்லை கிஷோர், தெரியாமல் சொல்லிட்டேன். சரி வாங்க, திருப்பி என்ட்ரி கொடுக்கலாம். என்னது இது பேர்? ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிஷோர். ஓகேங்களா? இங்கே வருங்க. ஐயோ, அடிச்சுட்டாங்கங்க. என்னங்க இது? நம்ம டீம் பண்ணிட்டுலாம் நூபு நினச்சா அல்ட்ரா பாட்டாக இருக்கானுங்கண்ணா. என்னங்க இது பண்ணுறது நம்ம? சரி விடுங்க, அடுத்த ரவுண்டு. இப்போ நம்ம க்ராஸ் எடுத்துக்கலாம். க்ராஸ் ஆகிடுச்சு. இல்லை வேணாம், ஏடபிள்யூமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை ஏடபிள்யூஎம். ஓகேங்களா? இந்த ஏடபிள்யூ மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன். ஏடபிள்யூ ஷாட்டு தான் எல்லாத்துக்குமே. பாம்பு எடுத்துக்கலாம். பாம்பு பக்கரின்னு இப்போ தெரிஞ்சுப்பீங்க பாருங்கள். அந்த பெரிய வீட்டில் தான் எல்லாருமே இருப்பானுங்க. அங்கே போயிட்டு நம்ம பாம்பு போட்டு சாப்பிட வேண்டியதான். எனிமிங்க பார்த்தீங்களா? சொன்னேன்னா இல்லையா? அங்கே தான் இருக்கானுங்க. நம்ம அங்கே பாருங்கள், 7 சட்டை வச்சு உள்ள குறி பார்த்து அடிக்கலாம். ஏழுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் எடுத்த நேரத்துக்கு கரெக்டாக ஒருத்தன் வந்துட்டான். சரி விடுங்க, 300.
நான் சொல்கிறத ஏடனும் கேட்குது. நம்ம எதுக்காகவும் வீடியோ நிறுத்த போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், பாம்பை போடலாம். இல்லை குக் பண்ணி போடலாம். நாக்கு அப்போட நாக்கு 2 பேருக்கு டேமேஜ், ஃபுல் டேமேஜ். வாங்க இப்படி ஏறலாம். இங்கே க்ளோவல் போட்டு அடிச்சு